ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் ஜெய்ப்பூர் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா ஹவா மேல். செகண்ட் இப்போ நாங்கள் இந்த என்ன இடம் வந்திருக்கோன்னா அம்பேர் ஃபார்ட்னு சொல்லுவாங்க இந்த இடத்த பேர். நாங்கள் வண்டியிலேருந்து கிளம்பி எங்கள் வண்டியை இங்கே வந்து அம்பேர் ஃபார்ட்டுக்கு வந்தப்புறம் நாங்கள் இங்கே பார்க்கிங்கில் போட்டோம். பார்க்கிங்கில் போட்டப்புறம் இந்த வண்டி மேலே வரை போகாது. ஸோ அதனால் சொன்னாங்க இந்த வண்டி தான் போகும், ஜீப் தான் போகும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எங்களோட ஃபேமிலி ஒரு ஜீப்பில் வராது சொல்லிட்டாங்க. 2 ஜீப் பிடிச்சோம் நாங்கள். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே தான் கொஞ்சம் தூரம் நடக்கணும் சொன்னாலும் அங்கே நடக்க முடியாது, ஜீப்பில் போகணும்னு சொன்னாங்க. இப்போ இங்கே மேலே போகணும். இங்கே நாங்கள் இப்போ நாங்கள் சேர்ந்துட்டு இங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். உள்ளார போகணும். நாங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் நடந்து போகிறோம். நிறையா கூட்டமாக இருந்தது. அங்கே போகிற இடத்துல கடையெல்லாம் இருந்தது, நிறையா கடை இருந்தது. ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. உள்ளார போய் பார்த்தோம். உள்ளார டிக்கெட் வாங்குகிற இடத்துல 2-3 சாப்பிட்ற கடை இருந்தது. அப்புறமா தோடு அந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் நான் என் 2 பொண்ணும் 3 பேர் நாங்கள் தோடு வாங்கினோம். தோடு நல்லா இருந்தது, 30 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ 3 தோடு வாங்கினோம். அதுக்கப்புறமா அங்கே என் பையனுக்கு நாங்கள் ஒரு இது வாங்கினோம். அந்த ஜெய்ப்பூர்லலாம் போடுவாங்கள்ல தொப்பி, இந்த கலராக துணியில் கட்டியிருக்கும்ல அந்த மாதிரி தொப்பி, அந்த தொப்பி வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே டிக்கெட் வாங்கினோம். ஒருத்தங்களுக்கு எவ்வளோன்னு தெரியல, டிக்கெட்டு எனக்கு மறந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சிடுங்க, எவ்வளோன்னு தெரியல. அதுக்கப்புறமா நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு எல்லோரும் போனோம் சுற்றி பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய ஃபோட்டோ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பார்க்கவே முடியல. எங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ சுற்றி பார்த்தோம் ஒரு இடத்துல. இதோட ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதுங்க. எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் சொல்கிறேன். நாங்கள் என்னென்ன சுற்றி பார்த்தோன்னு அங்கே போய் ரொம்ப பெரிய ஃபோட்டோ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா இருந்தது இடம் பார்க்குறதுக்கு. உச்சியிலேருந்து பார்த்தா அந்த மாதிரி இப்போ நாங்கள் மேலே வந்தோம்னா பார்த்தோம், நல்லா இருந்தது. அங்கே அந்த இடமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு. எவ்வளோ எங்களால் முடியுமோ சுற்றி பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி பார்த்தோம். எங்களால் முடியவே இல்லை, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆனால் நல்லா இருந்தது இப்போ சுற்றி பார்க்குறதுக்கு. அப்புறம் அங்கே நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பிடிச்சோம். அங்கே இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷலாக ஒரு தனியாக இந்த இடம் இருந்தது. என்ன இடம்னே தெரியல, அது அங்கே தான் இருந்தது. ஆனால் ஒரு ரூம் மாதிரி இருந்தது. இங்கே மட்டும் தனியாக இப்படி இருந்துச்சு, மின்னிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னன்னு தெரியல. அது அங்கே நிறைய பேர் கைடு வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு புரியல. ஸோ நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்களால் எவ்வளோ சுத்தமாக சுற்றிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் முதலே வந்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கே வயலன் அங்கே ஜெய்ப்பூரில் ஃபேமஸ் அந்த இது வாசிட்டு இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நாங்கள் வந்துட்டோம். எங்கள் பாக்கி மீதி பேர் வரவே இல்லை. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வண்டியில் ஏறி வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நடுவில் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்கள் எல்லாம் டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு ரொம்ப டயர்ட் எடுத்து தூங்கிட்டோம். அப்புறம் எல்லாருக்கும் டீ வேணும்னு சொன்னாங்க. நிறுத்தி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.